பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலியமாய் இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்படுவது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்கள், நம் வாழ்க்கையில் எதோ நம்ம என்ன பண்ணுவோம், பிரியப்படுவோம், ஆசைப்படுவோம், அடையாதபடிக்கு சோர்ந்து போயிருக்கலாம். இந்த ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய வார்த்தையில் யாரெல்லாம் பிரியா இருக்கிற அன்பு சகோதரன சகோதரிகளை நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள்ன்றார். ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த வசனத்தை தொடர்ந்து கேட்குறீங்கள, நீங்களாம் பாக்கியவான் பாக்கியவதின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. இந்த வசனமும் இந்த வார்த்தையாக தான் சொல்லப்படுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. இந்த வார்த்தை எப்பொழுது வரப்போகுது, இந்த வீடியோ எப்பொழுது வரப்போகுது என்று எதிர்பார்த்து இரவும் பகலும் அதுமேல் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானாங்க. இந்த வசனத்தை கேட்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க, அதுவும் உங்களுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தானேங்க. நீங்கள் கேட்கும்போது நீங்கள் பாக்கியவதி பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லைங்க, அந்த பாக்கியவதி பாய்க்கும் முதல்ல அது கீழே வசனம் சொல்லப்படுகிறது, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உரிதாத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இந்த வசனத்தை கேட்குற, இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் எல்லா காரியமும் வாய்க்குமா? ஏன்னு சொன்னால் இலை உதிராத மரம் எப்படி இருக்குங்க, பச்சை பசேல்னு இருக்கும். அது ஏன்னா நீங்கள் சொல்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்குமா? என்னென்ன காரியம் செய்தாலும் வாய்க்குன்றார் ஆண்டவர். ஏன்னு சொன்னால் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறீங்கள, அவருடைய வசனத்தில் நீங்கள் தொடர்ந்து கேட்குறீங்களா, அந்த வீடியோ பார்க்குறீங்களா, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து. நீர்க்கால் ஓரம்னா ஒரு கால்வாய் ஓரம் நடப்பட்ட மரம் எப்படி தரும்? செழித்து கனி தரும். அதுபோல் செழிப்பாக இருப்பீங்க உங்கள் வாழ்க்கைன்றாரு. தன் காலத்தில் கனி தந்து செழிப்பாக இருப்பது போல் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா? நீ எதை செய்தாலும் அது வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை வேணும்னு சொன்னால் நிச்சயமாக இந்த வசனத்தை தொடர்ந்து பாருங்கள், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்கள் செய்ய அவர் வல்லவராக இருக்கார். ஆமேன். காட் பிளஸ் யூ.